மகன் ஆவியே மகிமை புகழ் உமக்கே என்றும் வாழ்பவரே நன்றி பலி உமக்கே நன்றி பலி உமக்கே. இன்றைய திருப்பலியானது ஆண்டனி அவருடைய ஆண்மனத்திலே பாற்றிடைய இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. லாசர் டி குரூஸ் அவருடைய ஆண்மனத்திலே பாற்றிடைய இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஆண்டனி டி சோசா இவருடைய ஆண்மனத்திலே பாற்றிடைய இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. குழந்தைசாமி அமலோற்போம் இவர்களுடைய ஆண்மனத்திலே பாற்றிடைய இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மரிய புஷ்பம் இவருடைய ஆண்மனத்திலே பாற்றிடைய இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த ஆன்மாக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் ஆண்டவர் நினைத்து பார்த்து அவர்களுக்கு அவருடைய முடிவில்லா பேரின்ப வாழ்வை அளித்திட இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மஜ்ஜலாவிற்கு பிரசவம் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாகவும் இரட்டை குழந்தை செல்வங்களை கொடுத்ததற்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறையாசிரும் இறை பராமரிப்பும் வேண்டியும் தாயும் செய்யும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு வாழவும் விரைவில் நற்சுகம் பெற்று வீடு திரும்பவும் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. எனவே உங்களுடைய கருத்துக்காக இந்த திருப்பலியிலே சிறப்பான முறையில் ஜெபிப்போம். எஸ்எஸ் மங்களமேரி அவர்களுக்கு இறைவன் பூர்ண சுகம் தந்து இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. எனவே ஆண்டவர் இவருக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியை மன்றாடுவோம். இன்று தனது 40வது பிறந்த நாளை கொண்டாடும் திரு செல்வட்டோ அவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறையாசிர் வேண்டியும் குழந்தை பாக்கியத்திற்காக எங்கும் மக்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. எனவே இறைவன் மென்மேலும் அவர்களை ஆசிர்வதித்து வழிநடத்த அவர்களுடைய கருத்துக்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரினுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பேரன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே, அழைப்பை பற்றி நாம் சிந்திக்க இன்றைய நற்செய்தி வாசகங்கள் நமக்கு அழைப்பு எடுக்கின்றது. நாம் அனைவருமே இறைவனுடைய அந்த நற்செய்தியை போதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைப்பின் மேன்மையை உணர்ந்தவர்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்த்து இறைவனுடைய நற்செய்திக்கு சான்று பகர்ந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
நாளிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் புனித திருத்தூதர்கள் வழியாக நாங்கள் உம்மை அறிந்து ஏற்றுக்கொள்ள செய்தீரே. திருத்தூதர்களான சீமோன், யூதா என்னும் புனிதர்களின் பரிந்துரையால் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்கள் பெருகி திரு அவை என்றும் வளர்ச்சி பெற கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்யுங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கின்றீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 19 முதல் 22 வரை. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாக கிறிஸ்து இயேசுவை மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கின்றீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாய் பொருத்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 19 பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்று அடைகின்றது.
மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்று அடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்று அடைகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்று அடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்று அடைகின்றது. இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் நீரென போற்றுகின்றோம். திரு தூதர்களின் அருளினையும் ஆண்டவரை உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை சொற்றொடர்கள் 12-19 வரை. அக்காலத்தில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களில் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிராவதி எனப்படும் சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாகிய மாறிய யூதாஸ் இஸ்காரியோத்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பேரன்புமிக்க எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய அன்னையாமி தாய் திருச்சபையானது புனிதர்கள் சீமோன், யூதா ஆகியோருடைய விழாவை கொண்டாடுகின்றது. பிரான்ஸ் நாட்டில் உள்ள
லயோன்ஸ் நகரில் பீட்டர் வால்டோ என்ற தொழிலதிபர் ஒருவர் இருந்தார். இவருக்கு ஒரு நண்பர் ஒருவரும் இருந்தார். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், தேவையில்லாமல் தினமும் குடித்துவிட்டு பேசக்கூடியவர். அந்த அடுத்த மக்களோடும் அடுத்தவர்களோடும் தேவையில்லாமல் பேசி வீண் வம்பை விலைக்கு வாங்கக்கூடியவர். ஒரு நாள் அவர் திடீரென்று இறந்து போகின்றார். நண்பருடைய திடீர் இறப்பினால் அதிர்ந்து போன பீட்டர் வால்டோ இந்த மண்ணுலக வாழ்வின் நிலையில்லா தன்மையை உணர்கின்றார். அதோடு மட்டுமில்லாமல் தன்னுடைய வாழ்வை சுய பரிசீலனை செய்து பார்த்துவிட்டு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து அவருடைய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவிக்கவும் போதிக்கவும், அவருடைய நற்செய்தி அப்படி எடுத்துச் சொல்வதுதான் நிலையான ஒரு வாழ்வை தரும் என்பதை அவர் உணர்ந்தார். இதற்கு பின்பு இவர் ஓரிரு ஆண்டுகளில் திருவுள்ளத்தை மிகவும் நன்றாக சிறப்பாக கற்றுவிட்டு இயேசுவை பற்றிய நற்செய்தியை முறையாக அறிவிக்கத் தொடங்கினார். அதுதான் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று உணர்ந்தார், அறிவிக்கத் தொடங்கினார். இவர் மக்களிடம் போதித்தது என்னவென்று சொன்னால், நீங்கள் இயேசுவின் உண்மையான சீடர்களாக இருக்க வேண்டுமென்றால் அவரை உற்று நோக்குங்கள், அவர் சொல்வதற்கு செவிமெடுங்கள், அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இவைதான் அவருடைய போதனையாக இருந்தது. இதன்படி வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இயேசுனுடைய ஒரு உண்மையான சீடர்களாக இறைமகன் இயேசுனுடைய அடிச்சுவட்டை பின்பற்ற முடியும் என்று இவர் போதித்து கொண்டிருந்தார். இவ்வாறு அறிவித்தார். இறை இயேசுவில் அன்புமிக்க எனது அருமை சகோதர சகோதரிகளே, இயேசுவின் சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று பீட்டர் வால்டோவின் கருத்து நம்முடைய சிந்தனைக்குரியதாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தி கூட நாம் சற்று முன் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் சீடர்களை அழைத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிடுகின்றார். அதை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். குறிப்பாக இன்று நம்முடைய அன்னையாம் தாய் திருச்சபையானது சீமோன் யூதா இவர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றது. இவர்களை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது யூதா ததே என்றும் அழைக்கப்படுகின்றார். இவர்கள் இருவரும், சீமோன் யூதா, இவர்கள் இருவரும் ஒரே நேரத்திலே இறந்ததால் இவர்கள் இருவருடைய விழாவையும் ஒரே நாளில் நம்முடைய அன்னையாம் தாய் திருச்சபை சிறப்பிக்கின்றது. யூதா ததேயு என்பதற்கு இதயம் அல்லது இதயத்திற்கு நெருக்கமானவர் என்பது பொருள். அவருடைய இடுக்கிலே ஒரு தோல் சுருள் என்று இருக்கும். அந்த சுருள் எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவர் எழுதிய அந்த புத்தகத்தை காட்டுகின்றது. அவருடைய கையிலே விரித்தவாறு ஒரு துணி ஒன்று இருக்கும். அதை வைத்து ஒரு மன்னருக்கு சுகம் கொடுத்திருக்கின்றார். அந்த துணி எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது வெரோனிகா இயேசுனுடைய முகத்தை துடைத்த அந்த துணி, அதை வைத்து பல பேருக்கு இவர் சுகம் கொடுத்திருக்கின்றார். அவருடைய அந்த ஒரு கையிலே ஒரு குச்சியை பிடித்திருப்பார். அது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவருடைய மறைபிறப்பை காட்டுகின்றது. ஒரு மறை சாட்சியானவரையும் அவருடைய மறைபிறப்பு பணியையும் அது காட்டுகின்றது. இறை இயேசுவில் பேரன்புமிக்க தர்மை சகோதர சகோதரிகளே, இவருக்குத்தான் இந்த கானா ஊரிலே திருமணம் நடந்ததாகவும் இவருடைய திருமணத்திற்காகத்தான் இயேசுனுடைய தாயும் இறைமகன் இயேசுவும் மற்றவர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்றும் கூறுகிறது பாரம்பரியம். இவர்களுடைய விழா உணர்த்தும் செய்தி என்ன என்று சொன்னால், இறைமகன் இயேசுனுடைய அடிச்சோடுகளை பின்பற்ற நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம்.
இவர்கள் சாதாரண மனிதனாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவால் அழைக்கப்பட்ட பிறகு மிகப்பெரியவர்களாக இருக்கின்றார்கள். ஆண்டவருக்கு சான்று பகிர்ந்திருக்கின்றார்கள், சாட்சிகளாக இருக்கின்றார்கள், அவருக்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்திருக்கின்றார்கள். திருவுலகத்திலே நாம் எத்தனையோ எடுத்துக்காட்டை சொல்லலாம். பழைய ஏற்பாட்டிலே மோசை அழைத்த பொழுது மோசே பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்ல ஆரம்பிக்கின்றார். எனக்கு நாக்கு வராது என்று சொல்கின்றார். பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவரை விட்டுவிடவில்லை. நான் உன்னுடைய நாவிலே இருப்பேன், உன்னோடு இருப்பேன், நீ சென்று நான் சொல்லதை கேள் என்று சொல்லி அவரை அனுப்புகின்றார். அவர் அந்த இஸ்ரேல் மக்களை மீட்கும் பணியிலே அந்த பார்வோன் மன்னனுடைய அடிமைத்தலைந்து மீட்கும் பணியிலே சிறப்பாக வெற்றி பெறுகின்றார். ஆண்டவருடைய துணையோடு வெற்றி பெறுகின்றார். ஆண்டவர் அவரோடு இருந்தார். நிறைய இறைவாக்கினர்களை நாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் நம்மோடு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நாமும் அவருடைய அந்த பணியிலே வெற்றி பெற முடியும், அவருக்கு சாட்சியாக திகழ முடியும். எத்தனை சவால்கள், எத்தனை இன்னல்கள், துன்பங்கள் வந்தாலும் நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக அதிலே வெற்றியை பெற முடியும். நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய பணியை செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாமும் அவரை மற்றவர்களுக்கு அறிவிக்கலாம், தெரியாதவர்களுக்கு அறிவிக்கலாம். அதிலும் நாம் வெற்றியை பெற முடியும். நீங்களும் நாங்களும் அவருடைய பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறைவாக்கினர்களை அழைத்த கடவுள் புதிய ஏற்பாட்டில் வருகின்ற பொழுது திருத்தூதர்களை அழைத்த இந்த கடவுள் நம்மையும் அழைத்திருக்கின்றார். அவருடைய பணியை செய்வதற்காக அழைத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? சவால்கள் நிறைந்த வாழ்வு, துன்பங்கள் நிறைந்த வாழ்வு, சிலுவை நிறைந்த வாழ்வு என்று நினைத்து கொண்டு நாம் பின்வாங்குகின்றோமா? அல்லது இறைவன் பார்த்துக்கொள்வார், எல்லாம் இறைவன் பார்த்துக்கொள்வார் என்று நினைத்து அவரை நம்பி நாம் ஆண்டவருடைய நற்செய்தியை துணிவோடு அறிவிக்கின்றோமா என்று சிந்தித்து பார்த்து அவருடைய நற்செய்தியை தெரியாதவர்களுக்கு எடுத்துச் சொல்லி ஆண்டவர் பக்கம் பல மக்களை கொண்டு வர நாம் முயல்வோம். அவருடைய நற்செய்தியின் கருவிகளாக விளங்குவோம். ஆமென். இன்று என் வாழ்விலே பொன்னாள் கண்டே நான் கண்டில்லா பேரு, நன்றியின் தேவனை கோடி தந்தே நான் தாழ்மலர் சூடி. இறைவாவும் கருணைக்கு விளக்கம் நீரானீர், இந்நாள் வரை என்னை கண் போல காத்தீர். இறைவாவும் கருணைக்கு விளக்கம் நீரானீர். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களது என்னுடையதுமான நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி நம் இறைவனாகிய தந்தை கேட்டதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதர்களான சீமோன், யூதா என்னும் புனிதர்களின் முடிவெல்லாம் ஆட்சிக்கு வணக்கம் செலுத்தி உம்மை வேண்டுகின்றோம்.
எங்கள் வேண்டல்களை ஏற்று இத்தூய மறை நிகழ்வை கொண்டாட நாங்கள் தகுதி பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் என்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடு சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்வையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனமாக. அவர் பாடுபட ஒழுங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்கள் கொளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி சொல்கின்றோம். மேலும் கிறிஸ்து உடல் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தலும். மேல் உயிர்த்தலை எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திரும்ப ஊழியல் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நம் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சேவேரியார், எவ்வளவில் மொக்கோந்தோபராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தியத்து வரமரமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். மதுரக்கத்துறதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறி விருதுக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இறைவா இறைவா நீயாக நான் மாற வேண்டும். இறைவா நீயாக நான் மாற வேண்டும். வாழ்வாக நீயாக வேண்டும். அலையாய் ஓயாமல் உனை தொட வந்தேன். கனிவாயனை நீ அரவணை தீர்ந்தாய். அலையாய் ஓயாமல் உனை தொட வந்தேன். கனிவாயனை நீ அரவணை தீர்ந்தாய். வறண்ட நிலமாக நான் காத்திருந்தேன். வாழ்வின் மழையாய் இதயம் சேர்த்தாய். தாய் தந்தை மறந்தாலும் நீ என்னை மறவாமல். தாய் தந்தை மறந்தாலும் நீ என்னை மறவாமல். தேடி வந்தாய் புது வாழ்வு தந்தாய். வாழ்வாக நீயாக வேண்டும். இறைவா இறைவா நீயாக நான் மாற வேண்டும். இறைவா நீயாக நான் மாற வேண்டும். இறைவாவும் அன்பு உயிரினும் உயர்ந்தது. உன் புகழ் என்னாலும் என்னாவில் ஒளிக்கும். இறைவாவும் அன்பு உயிரினும் உயர்ந்தது. உன் புகழ் என்னாலும் என்னாவில் ஒளிக்கும். உந்தன் பெயர் சொல்லி என் கரம் உயரும். நெஞ்சம் நிறையும் உந்தன் விருந்தாள். தாய் தந்தை மறந்தாலும் நீ என்னை மறவாமல். தாய் தந்தை மறந்தாலும் நீ என்னை மறவாமல். தேடி வந்தாய் புது வாழ்வு தந்தாய். வாழ்வாக நீயாக வேண்டும். இறைவா இறைவா நீயாக நான் மாற வேண்டும். இறைவா நீயாக நான் மாற வேண்டும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் தூய ஆவியாரோடு ஒன்று தூய்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். சீமோன் யூதா என்னும் திருத்தூதர்களின் வணக்கத்துக்குரிய பாடுகள் எங்களை உமது அன்பில் எடுத்திருக்க செய்வனவாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால்
இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.